வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்ப நம்ம பார்க்க போற வீடானது வடக்கு கிழக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். இதுல கார்னர் சைட் வடக்கு கிழக்கு அமைஞ்சிருக்கு. லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒண்டிப்புதூர் பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து 1.6 கிலோமீட்டர், சாந்தி சோசியல் சர்வீஸ் 3 கிலோமீட்டர், ஜெயேந்திரா சிபிஎஸ்இ ஸ்கூல் 1.8 கிலோமீட்டர்ஸ். இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா இருகூர் ஒண்டிப்புதூர் பிரிட்ஜ் கிட்ட இருக்கு. வீட்டுக்கு வெளியே சிட் அவுட் பார்க்கிங், நல்ல பெரிய பார்க்கிங், 16க்கு 11 வெர்டிக்கல் பார்க்கிங். ஸோ நல்ல லென்த்தான காரை பார்க் பண்ணிக்கலாம். ஒண்டிப்புதூர் வந்து ஒரு கோர் சிட்டிங்க, சிங்கானூருக்கு அடுத்த ஸ்டாப். ஸோ இந்த ஒண்டிப்புதூரில் தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமே உங்களுக்கு சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. வடக்கு கிழக்கு சைட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்ன, காத்தோட்டமாக இருக்கும். கார்னர் சைட்டே ரொம்ப நல்ல விஷயம். அதில் வடக்கு கிழக்கு கார்னர் கிடைக்கிறது நல்ல விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பால்கனியே உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 2 பால்கனி, நார்த்லேயும் ஒரு பால்கனி. ஸோ இந்த வீட்டுக்கு 3 பால்கனி. இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூம் 2 பாத்ரூம். ஸோ 2 பெட்ரூம் குபேர மொழியில அமைஞ்சிருக்கிற நல்ல விஷயம். 2 ஹால் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கீழேயும் ஒரு ஹால், மேலேயும் ஒரு ஹால். கீழே 20க்கு 11, மேலே ஒரு லான்ச் ஹால் 11/10. இந்த வீடு 2.2 சென்ட்ல கீழே மேல டோட்டலா 1600க்கு பில்டிங் கட்டப்பட்டிருக்கு. சைட் ஒரு டிடிசிபி சைட், பிளான் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் பக்காவா இருக்கு. லோன் சாங்ஷன் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்கலாம். லீடிங் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், HDFC, உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். வீட்டுக்கு இண்டிவிஜுவலா போர் கனெக்ஷன் போட்டிருக்கு. ஜலமூலையில தண்ணி தொட்டி உங்களுக்கு 7000 லிட்டர், செப்டிக் டேங்க் ஒரு 7000 லிட்டர். வீட்டோட ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள எலாபரேட்டா பார்க்கலாம். வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல கிழக்கு நோக்கி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. தலைவாசல், போர்டிகோ 16க்கு 11 லென்த்தி வெர்டிக்கல் போர்டிகோ. 16 அடி நீளம் இருக்கிறதால நல்ல லென்த்தி காரையும் பார்க் பண்ணிக்கலாம். நார்த் ஈஸ்ட் ஜலமூலையில் உங்களுக்கு போர்வெல் 160 ஃபீட்டுக்கு போட்டிருக்கு. இன்னொரு ஹேரோ மார்க் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தொட்டி 7000 லிட்டர் கேப்பபிள். ஸோ ஜலமூலையில் 2மே அமைஞ்சது வாஸ்துப்படி நல்ல விஷயம். தண்ணி தொட்டி போர்வெலுக்கான மூடியானது மெட்டலில் போட்டால் அது ரெஸ்ட் ஆகும். ஸோ ஃபைபர் மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக 5 டன் தாங்குற அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல லைஃப் வரும். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ அடுத்தடுத்த அப்டேஷன் உங்களுக்கு வந்துடும். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லோ பஃப் அண்ட் கிரே, டார்க் கிரே, ஹாஃப் ஒயிட் கொடுத்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிழக்க பார்த்த வாசல்ல உள்ள என்ட்ராக போறோம். வெளியிலயும் உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கான கேட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வெளியில உங்களுக்கு ஒரு சிட் அவுட்டும் இருக்கு. ஸோ எல்லா மேலேயும் உங்களுக்கு ஒரு 3 பால்கனி இருக்கு. கிழக்குல 2, வடக்குல 2. ஸோ எல்லாமே கீழே வரைக்கும் டைல்ஸ்லாம் லே பண்ணி ரொம்ப நீட்டாக, மெயின் டோர் எல்லாமே அட்ராக்டிவா உங்களுக்கு உள்ளதே வெளியில பார்க்குற அளவுக்கு ஒரு லென்ஸும் வச்சு கொடுக்கப்பட்டு, சேஃப்டி பர்பஸ் ரொம்ப முக்கியன்றதால கேட்டும் இருக்கு. மெயின் டோர்லயும் ஒரு லென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. வாங்க மக்களே வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும். ஸோ இந்த கிழக்கு வாசல்ல வீட்டுக்குள்ள போனதுமே ஒரு ஹால். இந்த ஹாலோட சைஸ் 20x11. ஒண்டிப்புதூர் ஆக்சுவலி சிங்கானூருக்கு அடுத்த ஸ்டாப். ஸோ கோர் சிட்டிங்கிறதால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷனாக இருக்கட்டும், கோச்சிங் எல்லாமே நம்ம கோர் சிட்டியில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஹாலுக்கு ஹைலி விட்டிஃபைடு டபுள் சார்ஜிங் டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட் கலரில் கொடுக்கப்பட்டதால உள்ள எல்லாமே நல்ல லைட் பிரைட்னஸை எமிட் பண்ணுது. உங்களுக்கு கிழக்கு பக்கமும் ஜன்னல் இருக்கு. ஸோ பிரைட்னஸ் நல்லாவே உள்ள என்டர் ஆகுது. டைல்ஸும் ரொம்ப பிரைட்டாக கொடுத்ததால ஸோ வீட்டுக்குள்ளே எப்பவுமே இருட்டாக இருக்கக்கூடாது, நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஸோ அதான் நல்ல விஷயம். MCB லெக்ராண்ட் பிராண்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ஜினியர் எப்பவுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆக மாட்டாரு. லெக்ராண்ட் வந்து ஒரு லீடிங் குவாலிட்டி பிராண்ட் MCB. சுவிட்சஸ் எல்லாம் ஃபைப்ரோஸ் மாடுலர் சுவிட்சஸ். ஃபைப்ரோஸ் வந்து குந்தனோட மெட்டீரியல், குந்தன் பிராண்ட் தான் ஃபைப்ரோஸ் மெட்டீரியல். மாடுலர் சுவிட்சஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹால்ல இருந்து மொத்தம் 2 ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் உள்ள நம்ம இப்போ என்டர் ஆக போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலை சவுத் ஈஸ்ட் அக்னி மூலையில் இப்போ நம்ம என்ட்ரு ஆயிருக்கோம். இதோட கிச்சன் சைஸ் 11x10 எல் ஷேப்பில் உங்களுக்கு கிரானைட் டேபிள் டாப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டைல்ஸ் எல்லாமே அப் டு த ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு லே பண்ணியிருக்கு. ஸோ கிளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, செல்ஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. RCC லேஃப்ட் அண்ட் செல்ஃப் எல்லாமே நமக்கு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டது. நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கிச்சனும் நம்ம பிரைட்டாக இருக்கிறது காரணம் ஈஸ்டில் நமக்கு நல்ல பெரிய ஜன்னல் கொடுக்கப்பட்டிருக்கு. கிச்சனில் மொத்தம் 5 சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. வடக்கு பக்கமே மொத்தம் 3 சுவிட்ச் போர்டு, கிழக்கு பக்கம் 2 சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா அக்வா கார்டுக்காக இருக்கட்டும், இந்த பக்கம் தெற்கு பக்கமும் நமக்கு சுவிட்ச் போர்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். உங்களுக்கு கிச்சன் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ லேடிஸுக்கு சமைக்கும் போது நல்ல பிரைட்னஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். சுவிட்ச் போர்ட் பாயிண்ட்ஸ் நிறைய 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறதால நமக்கு லேடிஸ்க்கு ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும். கிரைண்டராக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கிறதுக்காக 20 ஆம்ஸே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து ஆக்சஸ்குள்ளே போகிறோம். இது சவுத் வெஸ்ட் குபேரமுல்லை. இந்த பேசேஜ்குள்ளே போகும்போது இந்த குபேரமுல்லையோட பெட்ரூம் 10x11. இதில் வந்து ஆர்சி ஸ்லாப், மேற்கு பக்கம் ஜன்னல் இருக்கு. உங்களுக்கு மேற்கு பக்கம் லேப்டும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஷெல்ஃபும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேற்கு பக்கம் வெயிட் கொடுக்கறது வாஸ்துப்படி நல்லது. என்ஜினியர் இடத்த எப்பவும் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. பெட்ரூம்ல செல்ஃப் இருக்கு, ஆர்சிசி லேப்ட் இருந்தாலும் இந்த பேசேஜ் முழுக்க லோ ரூஃப் கொடுத்து அந்த 5க்கு 4 ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்குள்ளே போயிருக்கோம். இன்னும் டோர் போடலை, உங்களுக்கு கிளாஸஸ்லாம் ஃபிட் பண்ணலை. ஸோ கிளைண்ட்ஸ் நிறைய வரதால இப்போ நம்ம ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கோம். நிறைய ரீச் இருக்கிறதால யாருக்கு எலையராக வராங்களோ அவங்களுக்கு இதுக்கு கொடுக்கப்படும். ஸோ விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லேண்ட் ப்ரைஸ்லாம் ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் இருந்ததை விட ஒரு 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் டெசிஷன் எடுக்கிறோமோ, சைட் நல்லா இருக்கா, பில்டிங் நல்லா இருக்கா, மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்கா பண்ணும்போது எல்லாமே அப்ரூவல், இது வந்து பில்டிங் அப்ரூவல், டிடிசிபி பிளான் அப்ரூவல், பில்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கிறதால வீட்டை பார்த்து சீக்கிரம் டிசைட் பண்ணி வீட்டை வாங்க. இப்போ நம்ம ஹாலில் இருந்து மாடிக்கு போகிறோம். ஹேண்ட் ரெயில்ஸ் 304 கிரானைட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது லுக்காக இருக்குது. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது ஹால் ரொம்ப பிரைட்டாக நல்லா எலிகெண்ட்டாக இருக்குது. இப்போ மாடியில் செகண்ட் லான்ச் ஹால், இதுவும் ஒரு 10-11. ஸோ இங்கேயும் 2 ஹால் இருக்குது, கீழே ஒரு ஹால், மேலே ஒரு ஹால். ஸோ இங்கேயும் உங்களுக்கு செப்பரேட்டாக எம்சிபி செட்டப்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இந்த டூப்ளெக்ஸ் மாடிக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்த லான்ச் ஹால்லேருந்து 3 ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆக்சஸ்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸ்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் குபேரமுலை, கீழேயும் குபேரமுலையில் ஒரு பெட்ரூம். ஸோ மேலேயும் ஒரு குபேரமுலையில் ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 17க்கு 11. ஸோ இது அட்டாச் சைஸ் 5x5. கீழே இருக்கிற பெட்ரூமுக்கும் அட்டாச்சு குபேரமுலை 4x5. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ட், செல்ஃப், மேற்கு பக்கம் ஜன்னல். ஸோ இது எல்லாமே வெளிச்சத்தை நல்லாவே கொடுத்து இருக்கு. உங்களுக்கு தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஹை விட்டிஃபைடு டபுள் சார்ட்டிங் செராமிக் டைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாத்தும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்தோடு இருக்கிறதால ஸோ உங்களுக்கு எதுவும் ஒன்றும் ஃபிட் பண்ணலை, டோர்ஸ் ஃபிட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிளைண்ட்ஸ் ரீச் ஆகிறாங்களோ அவங்களோட டெஸ்க்காக கூட பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஒண்டிப்புதூரில் இந்த போல் வடக்கு கிழக்கு சைட்டில் கிழக்கு வாசலில் ஒரு வீடு அமையிறது நல்ல விஷயம். பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் பார்த்துட்டு டெசிஷன் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் லான்ச் ஹாலில் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ்க்குள்ளே வந்திருக்கோம். இப்போ நம்ம அதை அடுத்து செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே போக போகிறோம். ஹாலிலேருந்து ஆக்சுவலாக நம்ம இப்போ அடுத்து செகண்ட் ஆக்சஸ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் பால்கனி, கிழக்கு நோக்கி 2 பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு 11, 4க்கு 11 2 பால்கனி இருக்குது. ஸோ எல் ஷேப்பில். ஸோ இந்த வீட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு 68 lakhs. சீக்கிரம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், பார்த்து டிசைட் பண்ணுங்கள். லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு 14 லீடிங் பேங்க்ஸ் பண்ணி தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பால்கனி பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம 3rd பால்கனி ஈஸ்ட் ஃபேஸிங்லையும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இங்கே எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாகவே இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரிப்பான ஒரு டைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்க லான்ச் ஹாலுக்கு வந்திருக்கிறோம்.
லான்ச் ஹால்லையும் உங்களுக்கு வெர்டிக்கல் நல்ல ஜன்னல்கள் கொடுத்து வெளிச்சமாக உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தேர்ட் ஆக்சஸ்க்குள்ளே போயிருக்கோம். இந்த தேர்ட் ஓப்பன் டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி உங்களுக்கு 10x11. ஸோ இங்கேயும் ஃபுல்லாகவே டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறது. ஃபியூச்சரில் உங்களுக்கு க்ளீனிங் பர்பஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணிலாம் உள்ளே இறங்காத அளவுக்கு நம்ம டைல்ஸ் கொடுத்து எப்பவும் நம்ம சேஃப்டியாக பண்ணிக்கிறது டெரஸ் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம மனநிறைவாக அந்த வீட்டை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை இதில் தெரிவிங்க. ஸோ ஸ்க்ராலிங் இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள், இந்த வீட்டை ப்ரொசஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிரைட்டான ஒரு வீட்டை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டுருக்கு. போட்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்குது. ஸோ இதுவரை கிரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.